மைனர், கோஃபேக்டர், அட்ஜாயிண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குங்க சார். ஓகே, ஓகே. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்கும். ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அது there are many problems that come from properties of determinants. Okay, so அதுதான் இப்போ நம்ம போட போறோம். Before going into that, one more student has joined. Sivanesan. Hi Sivanesan. Good evening. தெரியுதா? நான் சொல்றது கேக்குதா? அந்த போர்டு தெரியுதா? சிவனேசன், I see your name. இங்க இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க. சரி, பரவாயில்ல. இப்போ I am going to ask you something, basic questions on the properties. இப்போ adjoint of a matrixனா நமக்கு தெரியும். Adj of A. Okay. Adj of Aன்றது என்ன? கோஃபேக்டர் ஆஃப் ஏயோட டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயிண்ட்ங்கிறது. அண்ட் கோஃபேக்டர்ங்கிறது என்ன? மைனர் இன்டு பிளஸ் ஆர் மைனஸ், you can say Sivanesan Ramar. Okay. Okay. Dharan and Siddesh. Okay. Let's give I think there is some network issue. People are coming and going. I don't. Let's just wait for a minute to stabilize. Dharan, are you there? Yes sir. Okay. Dharan, நீங்க என்ன கிளாஸ்? 12th. Okay. State board CBSE? State board. எந்த ஊரு? சார் ஈரோடு. Okay, very good. Very good. So Naveen திருப்பி ஜாயின் பண்ணிருக்காரு. Okay, I was there before. Okay. நவீனும் ஈரோடு தான். Okay, good. So இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அதெல்லாம் நமக்கு கோஃபேக்டர் இதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். வாட் இஸ் கோஃபேக்டர்? மைனர் மேட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம்னா அதோட மைனர் அப்படின்னா சப்போஸ் இதான் மேட்ரிக்ஸ். இதுதான் மேட்ரிக்ஸ்னா இதோட மைனர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு டேர்ம்லயும் நம்ம இப்போ மைனரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் M11 அப்படின்னு வச்சுப்போம். அது எப்படி போடுவோம்? மைனர் மேட்ரிக்ஸ்னா இந்த இடத்துல நம்ம A11 எடுத்து அந்த ரோவையும் அந்த காலத்தையும் கட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற டிட்டர்மினன்ட்டை போடுவோம். இதுதான் மைனர். இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டோம்னா M12, M13 ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம அந்த ரோவையும் இப்போ 12 அப்படின்னா இந்த எலிமெண்ட், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் கட் பண்ணிட்டு பாக்கி என்ன எலிமெண்ட் இருக்கு அதோட டிட்டர்மினன்ட் அது பண்ணீங்கன்னா அது மைனர். அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் மைனர் கால்குலேட் பண்ணா அது மைனர் மேட்ரிக்ஸ். அந்த மைனர் இன்டு பிளஸ் ஆர் மைனஸ் -1 to the power of I plus j into minor. அதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்ன? ஒரு டேர்மையும் எடுத்துக்கணும், மைனர் டேர்மையும். இப்போ இது 1 இல்லையா? 1 அப்படிங்கிறதுனால 1 + 1 2. ஸோ -1 to the power of 2 +1. ஸோ அதனால இது அப்படியே போட்டுருவோம் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை.
அடுத்த எலிமெண்ட் 2 1 அப்படிங்கும்போது 2 + 1 3. ஸோ -1 பவர் 3ங்கும் போது அது -1 ஆயிடும். ஸோ -1 to the power of I plus j. ஸோ இதுல அதாவது நீங்க இது பிளஸ்ல ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் இது மாத்தி மாத்தி பிளஸ்க்கு அப்புறம் இது மைனஸ் பிளஸ் பிளஸ் அப்புறம் மைனஸ் ஆல்டர்னேட்டிங் பிளஸ் அண்ட் மைனஸ் போட்டுட்டு போகும். அதே மாதிரி தான் கீழேயும் இது பிளஸ்னா இதுக்கு அடுத்து இது மைனஸ், அதுக்கு அடுத்து பிளஸ். ஸோ இது மைனஸ்ங்கிறதுனால செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு மைனஸ் வரும், அதுக்கு அடுத்தது பிளஸ், அடுத்து மைனஸ், இப்படி சைன் சேஞ்ச் மாத்தி மாத்தி போடுறது. அதுதான் வந்து இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அந்த கோஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் பண்ணா கிடைக்கிறது அட்ஜாயிண்ட் அப்படின்னு பேரு. ஸோ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ்னு தெரியும் இல்லையா? டிரான்ஸ்போஸ் அப்படின்னா கோஃபேக்டர் போட்டதுக்கு அப்புறம் டிரான்ஸ்போஸ்னா ரோவை காலமாவும் காலம ரோவாவும் மாத்தி எழுதினா அது வந்து கோஃபேக்டர். AIJ ஈக்குவல் டு AJI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோவை அப்படியே காலமா எழுதிடுவோம், ஒரு ரோவையும் அப்படியே காலமா எழுதிட்டோம்னா அது அட்ஜாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறம் இன்வர்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன? இப்படி எழுதுவோம், A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det determinant of A into adjoint of A தான் இன்வர்ஸ். இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே, இதை வச்சுட்டு தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும். இப்போ அட்ஜாயிண்ட் இந்த இன்வர்ஸ் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் KA அப்படிங்கிறது என்ன? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்ன வரும்னு சொல்ல முடியுமா? தரணி ஆர் நவீன், டிட்டர்மினன்ட் ஆஃப் KA ஈக்குவல் டு என்ன? சம்திங் இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த எக்ஸுங்கிறது என்ன? கோஎஃபிஷியன்ட். அதோட வேல்யூ என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் K சொல்ல முடியுமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் KA ஈக்குவல் டு, உங்க புக்ல இருக்கு இது ஒரு ப்ராப்பர்ட்டி, K to the power of K into A எப்படி போட முடியுமா? determinant of KA equal to K into determinant of A ன்னு போடலாமா? இது போட முடியாது, இது தப்பு. ஆக்சுவலி determinant of A equal to K to the power of N into determinant of A. That N is the order of the matrix. So எப்பவுமே நம்ம டிட்டர்மினன்ட்லாம் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம போட முடியும். So this is of the order n/n மேட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா determinant of KA equal to K to the power of N into determinant of A. அது ஏன் ஏதாவது கேள்வி இருக்கா தரணி? அது ஏங்க சார் பவர் ஆர்டர் போடுறோம்? என்னங்க திருப்பி சொல்லுங்க. ஹலோ, கேளுங்க, புரியுதா? அது ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க. இப்ப நம்ம முதல்ல ஒரு மேட்ரிக்ஸ் போட்டோம் இல்லையா? A11 A12 A13 A121 A22 A23. இது K ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? எல்லா டேர்மையும் நம்ம K ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் KAனா இந்த மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு ரோலையும் நம்ம டிட்டர்மினன்ட் போடும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு ரோ வெளில எடுக்கும் போதும் நம்ம இந்த ரோல ஏதாவது காமனா இருந்தா எடுக்க முடியும். ஸோ ஒரு K வெளில எடுத்தோம்னா இது மட்டும்தான் வரும். A11 A12 A13 இதுக்கு மட்டுமே ஒரு K நம்ம வெளில எடுத்துட முடியும். அதே மாதிரி செகண்ட் இந்த ரோலையும் நம்ம K வெளில எடுக்கலாம். அப்ப இன்னொரு K. இப்ப இந்த ரோல இன்னொரு K வெளில எடுக்கலாம். அதனால எவ்வளவு ரோ இருக்கோ அவ்வளோ K நம்ம வெளில எடுப்போம். தட் இஸ் வை இட் இஸ், இது வந்து K கியூப் வருது பாத்தீங்களா?
அதே மாதிரி n rows இருந்துச்சுன்னா k to the power of n into determinant of n வரும். அதே மாதிரி இப்ப determinant of aj equal to determinant of a into என்ன வரும்? n minus 1. கரெக்ட் கரெக்ட் வெரி குட். இங்க வந்து k to the power of n minus 1 வரும். ஏன்னா இந்த அட்ஜேங்கிறது எல்லா டேர்மும் n minus 1 மேட்ரிக்ஸா இருக்கும் இல்லையா? நம்ம வந்து ஒரு ரோவும் ஒரு காலமும் எடுத்துட்டு n minus 1 rows n minus 1 காலம் இருக்கிற மேட்ரிக்ஸை தான் நம்ம இவாலுவேட் பண்றோம் அட்ஜாயிண்ட் எவ்ரி எலிமெண்ட்டுக்கு. அதனால இது k பவர் அதே லாஜிக்ல k பவர் n minus 1 into determinant of a வரும். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. இப்போ determinant of edge of ka இது ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ determinant of ka முதல்ல போட்டோம், அப்புறம் determinant of edge போட்டோம். இப்போ இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. இது ரெண்டு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி determinant of edge of ka என்ன வரும்? ரெண்டோட ப்ராடக்ட்டும் வந்துடும் இதுல இல்லையா? ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் edge ka அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம ka ஈக்குவல் டு பி அப்படின்னு போட்டுங்க. கேஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் தானே, இது பி அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் edge a ஈக்குவல் டு k பவர் n minus 1 into determinant of a பார்த்தோம். இப்போ அதே லாஜிக்ல அந்த ஏக்கு பதிலாக பி போடுறோம்னு வச்சுக்கோ. டிட்டர்மினன்ட் ஆஃப் edge b equal to k power n minus 1 into b ன்னு வந்துரும். determinant of b ன்னு வந்துரும். Right? So, but b equal to ka. So, அதனால k power n minus 1 into determinant of ka. But determinant of ka என்றது k power n into determinant of a. So, ரெண்டு of edge of ka அப்படின்னு வந்துச்சுன்னா k power n minus 1 into k power n into determinant of a அப்படின்னு வரும். ஓகே, இது மாதிரி நம்ம இப்போ edge of edge அப்படின்னு கேட்பாங்க சம்டைம்ஸ். இதுவும் உங்க ஃபார்முலால இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்ல தரவா இருக்கணும். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய அது மாதிரி தான் வரும். edge of edge என்ன வரும்? determinant of a அப்புறம் n minus 2 into a. இதுக்கு உங்க புக்லயே இருக்கு பாருங்க, edge of edge இருக்குது உங்க புக்ல. Determinant of a n minus power n minus 2 into a. Correct. Determinant of a to the power of n minus 2, right, into a. Correct? Yes, sir. அதே மாதிரி determinant of edge of இதே மாதிரி நம்ம போட்டோம்னா இதே மாதிரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டீங்கன்னா அது you can easily get this. because edge-க்கான அந்த பேஸ் அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கு, புக்லயே இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் edge அப்படின்னா என்ன வரும்?
So determinant of n minus whole power square. K to the power of n minus 1 whole square, okay, into determinant of n. Sorry, KL, sorry, DTA. DTA to the power of n minus 1 whole square. Okay, determinant of J வந்து ஏன்னா நம்ம determinant of J வந்து DTA to the power of n minus 1 அப்படின்னு பார்த்தோம். இங்க இருக்கு பாருங்க, determinant of J equal to K power n minus 1 into DTA ன்னு வருது. ஸோ இப்போ இதுலயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, நான் திருப்பி இதை ஸ்டெப் எழுதுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறேன், உங்களுக்கு புரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் J என்ன? DTA to the power of n minus 1, ரைட்? இப்போ இந்த ஏக்கு பதிலா J அப்படின்னு போடுங்க. ஏக்கு பதிலா நம்ம Jன்னு போடணும். புரியுதா? இங்க ஏக்கு பதிலா J போட்டிருக்கோம், இங்கே இந்த ஏக்கு பதிலா J போட்டுறோம். பட் இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் Jன்றது என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் A to the power of n minus 1. அப்ப திருப்பி இன்னொரு n minus 1. ரைட்? Determinant of A to the power of n minus 1 again whole to the power of n minus 1. n minus 1, okay? So that means determinant of A to the power of n minus 1 into n minus 1. Is the number? Determinant of A to the power of n minus 1 whole square. Okay? So these are all அதே மாதிரி இன்வர்ஸுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ KA பார்த்தோம் இல்லையா? KA ஓட இன்வர்ஸ் என்ன வரும்? 1/k into A. Correct. Very good, very good. 1/k into A inverse. நம்ம இனிமே ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். நேற்றுக்கு நான் லாஸ்ட் கிளாஸ்ல அது நான் ஹோம்ஒர்க்கா கொடுத்துருந்தேன். ஐ டோன்ட் நோ நீங்க ட்ரை பண்ணீங்களா, எவ்வளவு பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ வில் ஸ்டார்ட் வித் தட். அதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் J கேட்டிருக்காங்க. நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி டிட்டர்மினன்ட் ஆஃப் J பார்த்தோம். இப்ப இன்னொரு வருது. ஸோ அப்ப வாட் வில் பி த ஃபார்முலா? ஸோ இதுல வந்து ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். பட் ஆக்சுவலி புக்ல இப்படி இருக்கும். A equal to 2 1 0 1 2 1 -1 இல்லையா? -1 0 1 2 இப்படிதான் கொடுத்துருக்காங்க. A equal to, okay, and then find out, I mean, like H of J ஓட determinant is equal to 16 power n அப்படின்னா what is n? So நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எழுதுவோம். What will be determinant of H of A? நம்ம என்ன பார்த்தோம்? Determinant of J equal to determinant of A to the power of n minus 1 ன்னு பார்த்தோம். அப்போ இப்ப determinant of H of J போட்டா என்ன வரும்? Determinant of A to the power of n minus 1 the whole cube வரும் சார். Very good, very good. So you got it right. It will be, நம்ம பார்த்தோம் H of J ஓட determinant போய் ஸ்கொயர் வந்துச்சு. இது 3 வரும்போது கியூப் வரும். இது மாதிரி 4 போட்டா பவர் 4 வரும். அவ்வளவு எப்படி நம்ம ஈஸியா போட்டுடலாம். இப்போ வந்து H of A, இந்த ஏக்கு பதிலா H of J போடணும்.
ஏக்கு பதிலா adj of adj போட்டோம்னா என்ன ஆகும்? This is equal to n equal to 5க்கு நம்ம வருவோம். செல்வம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Determinant of adj equal to எப்படி எழுதலாம்? நம்ம determinant of adj equal to a to the power of n minus 1 ன்னு இருக்கு. அப்போ இது வந்து இந்த இடத்துல ஏக்கு பதிலா இத போடணும் இல்லையா? ஏக்கு பதிலா இத போடணும். ஏக்கு பதிலா இத போட்டா என்ன வரும்? determinant of adj to the power of n minus 1 ன்னு வரும். So which is equal to அதே லாஜிக் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுல வந்து adj equal to இந்த ஃபார்முலால adj equal to இந்த ஃபார்முலால இந்த ஏக்கு பதிலா இந்த adj of adj போடுறோம் இப்போ. அப்ப இது என்ன ஆயிடும்? determinant of adj to the power of n minus 1 whole square ன்னு ஆயிடும். So which is again determinant of a to the power of n minus 1 whole cube ன்னு ஆயிடும். Okay. இப்போ so we know that this determinant of adj a is equal to determinant of a to the power of n minus 1 whole cube. Okay. It is equal to 16 to the power of n ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பண்ணீங்களா யாராவது? இப்போ பண்ணலாமா? Can we evaluate this determinant? Uh, 8. Okay, I think 8 is the right answer. எப்படி போட்டீங்க நீங்க? 210 121 அந்த சாரஸ் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அதுல நீங்க ஃபாஸ்டா போட்டுடலாம். 0 1 -1 2 இல்லையா? அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை எழுதிக்கங்க, செகண்ட் காலத்தை அப்புறம் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் 1 2 3 இதான் தான் பிளஸ். ஸோ பிளஸ்ல என்ன வருது? இப்படி போட்டுக்கணும். 2 × 2 × 2 8, 1 × -1 × 0 0, 0 × 1 × 1 0. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மைனஸ் இது மூணு போடணும். 0 2 0, 1 -1 2, 2 × -1 -2, 2 1 1 +2. அவ்வளவுதான் டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டைரக்ஷன் உள்ள மூணுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 8 - 0. ஓகே, ஸோ யூ காட் இட் ரைட். நீங்க ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டீங்க 8. ஐ டோன்ட் நோ இந்த மாதிரி போட்டிங்களா வேற மெத்தட்ல போட்டிங்களான்னு, எப்படி வேணா போடலாம். பட் ஜென்ரலி 3/3க்கு இது ஒரு ஷார்ட்கட். ஓகே, இப்போ n = 6 எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? we know that determinant of a to the power of n minus 1 whole cube. Determinant of a to the power of n minus 1 whole cube equal to 16 to the power of n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இந்த n வேற இந்த n வேற. ஓகே, இந்த என்னோட வேல்யூ நமக்கு 3, n 3/3 மேட்ரிக்ஸ். அதனால இது வேற. இங்க என்னன்னு போடாம நம்ம வேற ஏதாவது கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்படி போட்டுக்கலாம், m ன்னு போட்டுக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a to the power of 3 - 1 whole cube 2 cube 8. ஓகே, equal to 16 to the power of m. Okay. So what is determinant of 8 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8 to the power of 8 equal to 16 to the power of m ன்னு வருது. Now find m. 8/8 equal to 16/16 ன்னு சொல்றாரு செல்வம். எப்படி அது?
இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா எல்லாமே உங்களுக்கு 2 பவர்ல இருக்கு இல்லையா? அதனால இத வந்து 2 பவர் 3 பவர் 8ன்னு போட்டுக்கணும். இத வந்து 2 பவர் 4 டு தி பவர் mன்னு போட்டுக்கணும். இப்போ இந்த பேஸ் நம்ம இப்ப ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம எக்ஸ்போனன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணிடலாம். 3 8 24. என்ன அது 2 பவர் 24 ஈக்குவல் டு 2 பவர் 4m. அவ்வளவுதான். So 4m equal to 24. M equal to 6. Okay. So the answer is 6 for that problem. Right? Okay. So everybody follow this? Yes, sir. யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ப்ளீஸ். நவீன், தரணிதரன். Right. Dharani, you want to say something? Dharanidharan? Yes, sir. So இது புரிஞ்சுதா இந்த ப்ராப்ளம்? சார் ஒரு ஸ்டெப் டவுட் இருக்கு சார். எந்த ஸ்டெப்? சார் இன்னும் கொஞ்சம் மேலேங்க சார். சார் இன்னும் இன்னும் கொஞ்சம் மேலேங்க மேலையா? சார் இந்த இடத்துல இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் புரியலைங்க சார். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ். ஓகே. ஐ திங்க் முன்னாடியே போட்டோம்னு நினைக்கிறேன். இங்க போட்டிருக்கோம் பாருங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜே ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டு தி பவர் ஆஃப் n - 1. இது புரியுதா? எஸ் சார். ஓகே. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜே அப்படின்னா இந்த முதல்ல இருக்கிற ஈக்குவேஷன்ல இந்த ஏக்கு பதிலா அட்ஜே அப்படின்னு போடணும் இல்லையா? போட்டா இது வந்துடுது. கரெக்டா? அப்போ இந்த ஏக்கு பதிலா அட்ஜேன்னு போடணும். அதான் நம்ம பண்ணிருக்கோம். அட்ஜே டு தி பவர் ஆஃப் n - 1 வந்துடுது. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜே டு தி பவர் ஆஃப் n - 1. ரைட்டா? ஆனா திருப்பி இப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜேன்றது என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் a டு தி பவர் ஆஃப் n - 1. ரைட்? Again to the power of n - 1. Right? Yes, sir. That is how it is. Determinant of a to the power of n - 1 into n - 1. That is whole square. Okay. அதே மாதிரி நம்ம இன்னொரு அட்ஜ் போட்டா இதே ஸ்டெப் தான் இன்னொரு வாட்டி பண்ண போறோம். Q n - 1 whole cube வருது. அதனால தான். ஓகே தரணி? ஓகே. ஓகே. சரி, இப்ப நான் இன்னொரு ப்ராப்ளம் தரேன். நீங்க அதை போடுங்க. நீங்க கொஞ்சம் இதே மாதிரி தான். நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் கேஏ, அட்ஜ் ஆஃப் கேஏ, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அதில். ஓகே, அதுதான் அந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அதில் இருப்போம். லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தேன்னா, ஸோ நீங்க ஐ டோன்ட் நோ இஃப் how many of you tried it. இது ஒர்க் பாருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நீங்களா போடுங்க பார்ப்போம். The order of a matrix A is 3 by 3. So n equal to 3 and determinant of A equal to 2. So you have to evaluate this determinant of adjoint of determinant of 3A into A square whole determinant again. ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. நீங்க நம்ம சின்ன எக்ஸ்பிரஷன் தான் இது. நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பாருங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க.
டேக் couple of minutes. போடுங்க அதுதான். Three to the power of 15 into 2 to the power of 10. Okay. செக் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம். செல்வம். And let me wait for one more minute, 1 or 2 minutes. Dharani, Naveen, Siddesh அவங்களும் போடட்டும். செல்வம் உங்க ஆன்சர்ல கொஞ்சம் ஒரு சின்ன தப்பு இருக்கு. செக் பண்ணுங்க. தரணி, நவீன், சித்தேஷ் ட்ரை பண்ண முடியுதா? சார் ஐடியா இல்லைங்க சார். என்ன சொன்னீங்க நவீன்? சார் எது பேஸ் பண்ணி போறதுன்னு தெரியலங்க சார். உள்ள இந்த பிராக்கெட் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள உள்ள பிராக்கெட்டை ரிசால்வ் பண்ணுங்க. ஒண்ணுனா ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. ஓகேங்க சார். ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண வேணாம். கடைசியில் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயரை நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். What about Dharani, Siddesh? சரி, நம்ம ஒரு ஸ்டெப்பா போடும். இப்போ Siddesh is doing okay. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ண வேணா? இல்ல போடலாமா? 3 power 21 into 2 power 19. 3 power 21 into 2 power 19. Selvam. Okay. 3 power 21 into 2 power 10. Okay. Okay, good. 3 power 21 into 2 power 10 the correct answer. Okay. So what about Siddesh or Dharani, Naveen? And if you solved it, tell me.
சரி. எஸ் தரணி. Sir, no, sir. No idea, sir. Okay, கஷ்டமா இருக்குது. Okay, Naveen. Okay, so let's just do step by step. I think Selvam has already done it, but நம்ம சும்மா just step by step நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை மாத்திரம் போடும். டிட்டர்மினன்ட் ஆஃப் 3a என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் 3a என்ன? நம்ம என்ன பார்த்தோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் kA ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? டிட்டர்மினன்ட் ஆஃப் 3a என்ன வரும் அப்போ? 3 to the power of n, k to the power of n into delta n வருமா? Right? And in this case, yeah, n is equal to 3. இல்லையா? இது n equal to 3 கொடுத்துருக்காங்க. அதனால 3 to the power of 3 into determinant of a like அதாவது கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க. So we can put it like 3 cube into 2. அப்படியே வச்சுப்போம் நம்ம. So we'll get it in terms of 3 power and 2 power. அதனால இதை அப்படியே வச்சுப்போம். ஸோ இதை நம்ம போட்டாச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் 3a அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்தது adj of determinant of 3a into a square. இதை போடுறோம் நம்ம இப்போ. Okay. Adj of இந்த determinant of 3a இது 3 cube into 2 into a square. Correct? So you just substituted instead of determinant of 3a we have put this. Okay. Okay. இப்போ இது என்ன இருக்கு? இது ஒரு மேட்ரிக்ஸ். a ஸ்கொயர்ன்றது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ இது வந்து adj of ka அப்படின்னு இருக்கு. ஓகே, kbன்னு வச்சுக்கோங்க. b equal to a square அப்படின்னா adj of some kb அப்படின்னு இருக்கு. ஸோ adj of kb வரேனுங்க. So what is the formula for adj of kb? k to the power of n minus 1 into adj of b. நம்ம எழுதணும் இல்லையா? adj of ka எழுதணும் முன்னாடி. இதோ இருக்கு பாருங்க. Determinant of adj of ka. Yeah. சரி, அது ஐ திங்க் ஸ்பெசிஃபிக் ஆயிடல. ஓகே, ஓகே. adj of kb equal to k to the power of n minus 1 into adj of b. இப்போ இது adj of k, இது b. ஓகே, it's equal to k to the power of n minus 1. That means இங்க kன்றது 3 cube into 2 to the power of n minus 1 ஸ்கொயர் வந்துடுது into adj of b க்கு பதிலா a ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வருது. adj of இந்த எக்ஸ்பிரஷன் evaluates to this. ஓகே, adj of a ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 டைம்ஸ் இது. டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 டைம்ஸ் இது. ஓகே, இப்போ இப்போ இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் சம் k இன்டு adj a அது மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ்னு வச்சுப்போம். adjன்றது ஒரு மேட்ரிக்ஸ் b அப்படின்னு வச்சுப்போம்.
இப்போ determinant of k into b அப்படின்னு இருக்கு. Determinant of k into b equal to நம்ம என்ன பார்த்தோம், k to the power of n into determinant of b அப்படின்னு பார்த்தோம். அப்ப என்ன ஆகும், இது whole thing தான் k. 3 into 3 cube into 2 whole square. The whole thing நம்ம இப்ப cube பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ ஒரு வாட்டி வேணா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 இது என்ன 3 பவர் 4 இன்ட்டு சாரி இருங்க ஒழுங்கா போடணும். இது 3 இன்ட்டு 3 கியூப் ஹோல் ஸ்கொயர் 3 பவர் 6 2 ஸ்கொயர். இதை அப்படி போட்டுக்கலாம். தி ஹோல் கியூப்னு வருது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, இந்த எக்ஸ்போனன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. 3 பவர் 7 கியூப் இப்போ 3 பவர் 21 வந்துருச்சு. இது 2 பவர் 6 பார்த்தீங்களா. 3 இன்ட்டு 3 பவர் 6 3 பவர் 7, அதோட ஹோல் கியூப் வந்து 3 பவர் 21. இது 2 பவர் 2 ஹோல் கியூப் வந்து 2 பவர் 6. அப்புறம் இன்டூ adj of a square. Now what is adj of a square? Is a determinant of adj equal to determinant of a square whole to the power of n minus 1. Here n minus 1 is 2. Okay, so this is what we finally get. The 3 power 21 into 2 power 6 into determinant of a square whole square. Now what is determinant of a square? Equal to determinant of a whole square. And determinant of a whole square equal to determinant of a 2 னு கொடுத்திருக்காங்க ப்ராப்ளத்துல. ப்ராப்ளத்திலே கொடுத்திருக்காங்க determinant of a equal to 2 கொடுத்திருக்காங்களா. det a equal to 2. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா 2 ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ determinant of a square equal to 2 ஸ்கொயர். ஸோ அதனால given expression equal to 3 power 21 into 2 power 6 into determinant of a square whole square. Okay, 2 square whole square. Okay, so that means 3 power 21 into 2 power 6 into 2 power 4. So that is what Selvam got. 3 power 21 into 2 power 10. Okay, 2 power 6 into 2 power 4 is 2 power 10. Yeah. Okay, so இது கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் போடணும். இது கேர்ஃபுல்லாக இந்த சிம்பிள் ஃபார்முலாஸ் தான் அப்படின்னாலும் இட்ஸ் சம்வாட் ரொம்ப ப்ரோன் டு எரர் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஓகே, okay, so Dharani, Naveen, Siddesh, I think Selvam you're good at it, but I want to wait for other people also to understand. That's why I'm going a bit slowly. Okay, Dharani. Sir. Did you understand the steps and how to simplify? எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா எல்லா ஸ்டெப்பும்? புரிஞ்சுதா? Yes sir. Okay, good. Naveen, Siddesh? புரிஞ்சுங்க சார். Very good, very good. Yes sir. Siddesh, sorry? Understood sir. Understood. Very good, very good. So okay, let's then move on to next problem. Okay, ஒரு simple problem, ஒரு inverse problem ஒன்று போடுவோன்னு. I think inverse பத்தி we saw in the last class itself. So now we'll do this problem now.
இந்த ப்ராப்ளம் இந்த சிபிஎஸ்சி புக்ல இருந்து ஐ தாட் உங்களுக்கு அது சின்ஸ் யூ ஆர் ஆல் மோஸ்ட்லி ஸ்டேட் போர்டுங்கிறதுனால ஐ தாட் ஐ பிக் அப் எ ப்ராப்ளம் ஃப்ரம் சிபிஎஸ்சி. ஓகே, 3 find A inverse, right? Selvam is CBSE student. Very good, very good. Okay, so unga book la ulla problem da idu appo. Okay, find A inverse. Okay, so can you do this problem? Let's see. Okay, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? A equal to x 0 0 0 y 0 0 0 z. So what is the inverse of this matrix? சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு புக்ல, டைப் பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்ற ஆப்ஷன்ஸ்லாம் எழுதல. பட் find out the inverse, then we can match with the options. Inverse first step, let's do step by step. So what is the minor? First of all, you have to see whether it is a determinant ஜீரோவா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து diagonal matrix, so its determinant value will not be 0. Okay, first எடுத்தோடனே x into yz minus 0, so it has got a positive value, whereas all going to be 0. ஸோ அதனால இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, மற்ற ரெண்டு ஜீரோவா இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்றது ரொம்ப ஈஸி. இதை மட்டும் வச்சுட்டு நம்ம கோஃபேக்டர் மெத்தட்ல போட்டுடலாம். எக்ஸ் இன்டூ எக்ஸோட கோஃபேக்டர். ஸோ இதோட கோஃபேக்டர் வந்து ஒய் இன்டூ இசட் இன் மைனஸ் 0 இன்டூ 0. அதனால டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட். Is that okay? Everybody understood? Yes, sir. ஓகே, இப்போ நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் மைனர் எழுதுவோம், மைனர் மேட்ரிக்ஸ் போடும். ஸோ சின்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, இட் இஸ் கமிங் டு எக்ஸ் ஒய் இசட், ரைட்? திங்க் இட், we have to make an assumption that x, y, z are non-zeros. Okay, so z are real numbers. Okay, so determinant of a is non-zero. Okay, so another inverse, we can calculate inverse. So inverse equal to first step minor of a அப்படின்னு எழுதிக்கலாம். minor of a என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க. எக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துட்டோம்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் டிலீட் பண்ணிட்டு வர்ற குட்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் y 0 0 z, ஸோ இது இருக்கும் y z. செகண்ட் டைம் அதே மாதிரி போடுங்க பார்ப்போம். we cut this row and this column, x 0 0 ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் கட் பண்ணிட்டா அப்புறம் 0 into z 0 into 0 தான் இருக்கு. ஸோ 0 minus 0ன்னு வந்துடும், 0ன்னு வந்துடும். அடுத்து அதே மாதிரி தேர்ட் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், யூ கட் தோஸ் திங்ஸ், தென் வாட் யூ கெட் இஸ் திஸ் 0y 0 0. ஸோ 0 into 0 minus 0 into y, ஸோ அகெயின் 0 minus 0ன்னு வந்துடுது 0. எப்பவுமே இந்த மைனர் தான் கொஞ்சம் எலாபரேட்டா டைம் கன்சூமிங்கா இருக்கும். அடுத்தது கோஃபேக்டர்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா போடலாம், அட்ஜாயிண்ட் அதெல்லாம் ஈஸியா போடலாம். ஓகே, ரிமைனிங் ஆல் 0. Okay, so
இப்ப இதுவும் அதே மாதிரி இந்த டேர்ம் என்ன பண்ண போறோம், இந்த ரோ இந்த காலத்தை 0 0 0 இசட் தான் ரிமைனிங், அதனால இதுவும் 0 தான் வரும். இந்த இது எடுத்துட்டோம்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோவையும் செகண்ட் காலம் டீல் பண்ணா இப்ப எக்ஸ் இசட் 0 எக்ஸ் 0 0 இசட் இருக்கு மேட்ரிக்ஸ், அதனால எக்ஸ் இசட் மைனஸ் 0 0, அதனால இது எக்ஸ் இசட்னு வந்துடுது. போட்டு பாருங்க, அதே மாதிரி போடுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பிகம். So minor of A equal to this matrix. Okay. மைனருக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, கோஃபேக்டர். கோஃபேக்டர் என்ன பண்ணணும், இந்த ஒரு டேர்மையும் நம்ம -1 to the power of m plus n, the row number and column number addition. So first row first column-னா பிளஸ், அடுத்தது நான் சொல்லியிருக்கேன் மைனஸ், அடுத்தது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். 3x3 மேட்ரிக்ஸ்ல ஒரு சிம்பிள், ஃபார் தட் மேட்டர் எனி ஆட் மேட்ரிக்ஸ்ல எப்படி வச்சுக்கலாம். இந்த இந்த ரெண்டு டயகனலையும் நம்ம அப்படியே எழுதிடணும், -1 மல்டிப்ளை பண்ணாம. மத்ததெல்லாம் -1 மல்டிப்ளை பண்ணணும். ஒரு நிமிஷம் செல்வம், we'll come to that. 0 இதெல்லாம் -1 மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 0 0ன்னு இருப்பது. கோஃபேக்டர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் போடணும். Adjoint is transpose of this, இல்லையா? So இந்த ஃபர்ஸ்ட் காலம் ரோவா எழுத போறோம், yz 0 0 yz 0 0. இது செகண்ட் காலம் நம்ம செகண்ட் ரோவா எழுத போறோம். தேர்ட் காலம் தேர்ட் ரோவா எழுத போறோம். இதுதான் adjoint of A. Therefore inverse of A equal to என்னது, இன்வெர்ஸ் ஆஃப் A என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். 1 by determinant of A into adjoint. வெரி குட். ஸோ என்ன வரும், 1 by determinant of A வந்து x y z. ஸோ இந்த ஒரு டைமையும் நம்ம எக்ஸ் ஒய் இசட்டால மல்டிப்ளை பண்ணணும். ஆமா, 1 by x y z ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஆர் எக்ஸ் ஒய் இசட்டால டிவைட் பண்றோம். ஸோ வாட் வில் திஸ் பை y z இதுன்னு வரும். இதெல்லாம் ஜீரோஸ் தான். இதுதான் is equal to, இது என்ன வரும், yz 1 by x வந்துடும். அதே மாதிரி இதுதான். செல்வம், is this what you got? 1 by x 0 0 0 1 by y 0 0 0 1 by z. So this is a way to do inverse of matrix. Okay, let's go to next problem. This is another problem from a state CBSE book. நான் அதில் உள்ள அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸாக எடுத்தேன், ஒரு 1 or 2 questions. ஓகே,
No, I think this we already did, right? I'm getting the now. This is what I wanted to copy. Okay. So this is a matrix is given and you are asked to find out its determinant. What is the matrix? 1 sin theta 1 minus sin theta 1 sin theta minus 1 minus sin theta 1. ஸோ நீங்க இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் ப்ராப்ளம். அண்ட் மேட்ச் விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். கேன் யூ ஆல் டூ இட்? யாரெல்லாம் போட முடியும்? ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஹூ ஆல் கேன் டூ இட்? வெரி குட், எல்லாருமே போட முடியுங்கிறீங்க. குட், ட்ரை டு சால்வ் இட். செல்வம், நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 12th படிக்கிறீங்களா 11th நீங்க? செல்வம், ட்ராப் அப்படின்னா ட்ராப்பர்னா புரியல எனக்கு. You completed 12th and repeating. Okay, okay. எந்த ஊர் நீங்க? ஆறுமுகநேரி. குட். திருநெல்வேலி பக்கம் இல்லையா? ஆறுமுகநேரி. Yep. Okay. இந்த மாதிரி டிட்டர்மினன்ட்ஸுக்கெல்லாம் நம்ம பெஸ்ட் மெத்தட் வந்து சாரஸ் தான். First we start with this. 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 +
So what do you get? 1 into 1 into 1? Sin theta into sin theta into minus 1. 1 into minus sin theta into minus sin theta. Minus போட்டு இது minus 1 into 1 into 1 minus sin theta into 1 1 into minus sin theta into plus sin theta. இதுதான் இது உங்களுக்கு கேன்சல் ஆயிடும் 1 இது எல்லாமே மைனஸ் மைனஸா இருக்கிறதுனால பிளஸ் பண்ணிட்டுருவோம் பிளஸ் இல்லையா ஸோ 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ஸோ அகைன் இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 அப்போ 2 பிளஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருது ஆர் 2 இன்டூ 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கூட போட்டுக்கேன் காமனா 2 எடுத்துட்டு ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர் பட் இவங்க வந்து அதோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இதோட வேல்யூ என்ன ரேஞ்சில் இருக்கும் 2 இன்டூ 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ரேஞ்ச் என்ன வரும் எது கரெக்ட் ஆப்ஷன் So we know sin theta would range என்ன -1 to +1. -1 to +1. அப்போ sin square theta would range sin square theta would range என்ன 0 to 1 இல்லையா -1 to +1 ஸ்கொயர் பண்ணாக்க 0 to 1 so 2 into 0 to 1 ஓட 1 plus 0 to 1 வந்து sin square theta ஓட range வந்து 0 to 1 both inclusive so 1 plus sin square theta ஓட range அப்ப என்ன வரும் 1 to 2 2 into 1 plus sin square theta ஓட range into 2 right so which is your option ரெண்டு கொடுத்திருக்காங்க 3 and C and D ரெண்டுமே இருக்குது 2 4 so which one is correct option C or D D. Selvam says D yeah because 2 and 4 both are inclusive okay 2 and 4 are both included in that 1 plus sin square theta when sin square theta equal to 0 or theta equal to 0 so this will be equal to 2 adhe mari when sin square theta equal to 1 this will be equal to 4 so both are inclusive so nala option D சரி so இன்னைக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு we'll wrap it up now so next class we will see how to solve simultaneous equations using these matrices inversion of matrix and there are other techniques also Kramer's rule apra Gaussian reduction method different methods are there adapra testing for consistency of equations idile most of the times in the mari testing the consistency problems varum JEE la okay adha number next class la paapom okay so is everything in this class clear or anybody has any doubt please you can ask now or you can reach out to me later also okay any questions now No. okay 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 children okay all of you good night bye Thank you, sir.
Hmm.